நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள். நீங்கள் ஆதாமினுடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். பரலோக ராஜ்யமே உங்களுக்கு சப்போர்ட். பரலோக ராஜ்யத்தின் குடிமதிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தின் குடிமதிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்கதான் இருக்கிறேன், ஆனா அங்கத்திய ஆசீர்வாதம் எனக்கு செயல்படும். அங்கேயே என் பெயர் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினால், அவர் கிருபையினால் பரலோக குடி உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக பரலோகம் இறங்கும். தேவ தூதர்கள் இறங்குவார்கள். பரலோகத்தின் வல்லமை உங்களுக்காக இறங்கும். பரலோகத்தின் அதிகாரம் உங்களுக்காக இறங்கும். பரலோக மகிமை உங்க மேல காணப்படும். பரலோகத்தின் பிரச்சனை உங்க மேல காணப்படும். ஏத்தாக்கு தெரியலங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக கர்த்தரையும் கர்த்தருடைய அந்தஸ்தையும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் பரலோகத்தையும் அவன் இழந்தான். அற்பமான காரியத்துக்காக அற்புதரை இழந்துராதீங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதரை நாடுங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதரை நோக்கி பாருங்க. அவரால் நிறையப்படுங்க. அவரால் நிரம்புங்க. அவரால் நிரம்புங்க. அவரால் நிரம்புங்க. ஆமென் இல்லையா? சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தரால், அவர் கிருபையால், அவர் வல்லமையால், அவர் ஆசீர்வாதங்களால், அவர் பிரசன்னத்தினால், அவர் ஆவியினால் நான் நிறைய வேண்டும். நான் நிறைய வேண்டும். இந்த உலகத்தில் பரலோக வாழ்க்கை நான் வாழணும். பரலோக ராஜ்யம் எனக்காக இருக்கிறது. பரலோக குடி உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும்.